வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபார்முலாஸோட பேசிக் ரொம்ப பேசிக்கான விஷயங்களையும் இது வந்து ரொம்ப பேசிக்காக இருந்தாலும் இதான் ஒரு பேஸ் மட்டம் மாதிரி ஃபார்முலா ரைட் பண்ணுறதுக்கு பேசிக்கான எல்லா விஷயங்களையும் ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்து எப்படி ஃபார்முலா ரைட் பண்ணுறது, பேசிக்கான ஃபார்முலாஸ் ரைட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஜூம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிளியராக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஜூம் பண்ணுறேன். இது பாட்டமில் இருக்கும். இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து இந்த என்டையர் ஏரியா வந்து ஜூம் ஆகிக்கும். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவிலே நான் வந்து ரெஃபரன்ஸ் அதெல்லாம் பேசிக்கை பற்றி சொல்லியிருந்தேன். அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துருங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஃபார்முலா ரெஃபரன்ஸ், செல் ரெஃபரன்ஸ் ப்ளஸ் வந்து அட்ரஸ் பார் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு அட்ரஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒவ்வொரு செல்லுக்கும் இந்த மாதிரி இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு அட்ரஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா F4 என்ன அப்படின்னா இங்கே எஃப்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காலம் அப்படிம்பாங்க, இதை வந்து ரோ அப்படிம்பாங்க. இது ரெண்டும் மீட் ஆகிற இடத்துல இருக்கிறனால இது வந்து F4 அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு டேட்டா அனுப்பியிருக்காரு. அது வந்து ஒரு டேட்டா வந்து ரொம்ப பெரிய டேட்டான்னு வைங்க. அந்த டேட்டாவில் ஒரு இடத்த சொல்லி அந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. சப்போஸ் வந்து G8 அப்படின்னா நீங்கள் கண்ணில் பார்த்தாவே தெரியுது G8 அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் G8 செலக்ட் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக இங்கே G8 வந்துட்டு பார்த்தீங்களா. அதே அவர் சொல்கிறாரு AW10 அப்படிங்கிறாரு. AW10ங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் போயிட்டு இன்னும் கார்னரில் போயிட்டு அப்புறமே இருக்கும். அது அங்கே எப்படி போகிறது அப்படின்னா இங்கே வந்து யூஸ்வலாக எப்படி போவாங்க அப்படின்னா இங்கே ட்ராக் பண்ணிக்கிட்டே போவாங்க. நான் ஒரு சூப்பரான ஷார்ட்கட் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே போங்க, இதை கிளிக் பண்ணிட்டு டைப் பண்ணுங்கள் AW10, கிளிக் பண்ணிட்டு என்ட்ரு கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக AWக்கு வந்துருச்சா, AW10க்கு வந்து போயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக அந்த செல்லில் போய் உட்காந்துரும் நம்மளோட மவுஸ். இதுதான் ரொம்ப சிம்பிளான விஷயம். இப்படி தான் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட செல்லுக்கு போகணும் அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி போனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஹோமை ப்ரெஸ் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக A1க்கு வந்துடும். கண்ட்ரோல் ஹோமை ப்ரெஸ் பண்ணால் எப்போதுமே எங்கே இருந்தாலும் A1க்கு வந்துடும். நான் வந்து இப்போ ஃபார்முலாவை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்த அட்ரஸ் பாரை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா அந்த அட்ரஸ் பாருங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா ரைட் பண்ணுறதுக்கு. அது ஃபார்முலா ரைட் பண்ணுறப்ப உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக தெரியும். சரி, ஓகே. ஃபார்முலாஸ் எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னா உதாரணத்துக்கு வந்து இது 3 இருக்குண்ணே, 1 2 3, இது 3 இருக்குது. இதை 3ஐயும் ஆட் பண்ணி இந்த இடத்துல கொண்டாடலாம். இது வந்து கண்டினியூஸாக ரெஃபர் பண்ணுறது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் கொண்டாந்தும் இந்த இடத்துல டைப் பண்ணி வைக்கலாம். இது எல்லாத்தோட டோட்டலையும் வந்து இங்கே பார்த்திங்கன்னா இங்கே பாட்டமில் வந்துட்டு நான் செலக்ட் பண்ணோன்னே அதையும் வந்து ஒரு இடத்துல டைப் பண்ணி வைக்கலாம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அட்வான்ஸ்டாக போய் இங்கே இவனை கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். இங்கே இது 3 மட்டும் வேணால் கூட 27,900 அதை வந்து டிஃபால்ட்டாக வந்து டைப் பண்ண வைக்கலாம். அதான் எப்படி அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். இது ரெஃபரன்ஸ் மூலியமாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை எப்படி என்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இதில் வந்து எக்கச்சக்கமான மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம யூஸ்வலான வெரி பேசிக்லேருந்து எப்படி வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக டைப் பண்ணுறது, குயிக்காக டைப் பண்ணுறது, இது எல்லாமே இந்த வீடியோவில் கண்டினியூஸாக பார்க்க போகிறோம். சரி, ஓகே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே பில் இருக்குது. நான் இதை வந்து போல்டு பண்ணுறேன். எப்படின்னு பாருங்கள். இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி ரைட் ஏரோ ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். கண்ட்ரோல் B கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து போல்ட் ஆகிக்கும். போல்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலுக்கு வந்து நான் டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்துக்கிறேன். நீங்கள் எப்படினாலும் கொடுத்துக்கலாம். நான் ரெஃபரன்ஸ்க்காக சொல்கிறேன். நம்ம வந்து இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஜனவரியோட டோட்டல் எல்லாத்தையும் ஆட் பண்ணி போடப்படும். இங்கே வந்து பிப்ரவரியோட டோட்டல், இங்கே வந்து மார்ச்சோட டோட்டல். அதே மாதிரி இங்கே வந்து என்னென்னா ரெண்டோட டோட்டல், இங்கே வந்து ஃபோனோட டோட்டல், கிரெடிட் கார்டு டோட்டல், ஃபுட்டோட டோட்டல், இதை வந்து டைப் பண்ணணும். இதை வந்து ஃபஸ்ட்டு எப்படி பேசிக்கான மெத்தடில், அப்புறம் வந்து எப்படி அட்வான்ஸான மெத்தடில் டைப் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பேசிக்கான மெத்தட். இதை வந்து டோட்டல் பண்ணோன்னா எப்படி போடுவோம். இங்கே வேல்யூ இருக்குது அப்படின்னா ஈக்குவல் டு 10,000 ப்ளஸ் 1,400 ப்ளஸ் 8,000 ப்ளஸ் 7,500 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துடலாம். என்ட்ரு கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இந்த டோட்டல் வந்துடணும். இதை வந்து எப்படி சரி பார்க்குறது அப்படின்னா இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல கொண்டு வந்தீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக 26,900 அப்படின்ட்டு வருது. இது வந்து வந்துருச்சு. ஓகேங்களா. ஓகே, நான் இந்த கால்குலேஷன்லாம் முடிச்சிடுறேன். எனக்கு ஒரு கால் வருது. காலில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஃபோன் பில்லு வந்து 1,400 இல்லைப்பா, 1,800 அப்படின்றாங்க. உடனே 1,800 போட்டால் ஆட்டோமேட்டிக்காக இங்கே சேஞ்ச் ஆகல. இப்போ வந்து இது ஒரு தப்பான ஒரு முடிவுக்கு கொண்டு போய் விட்டுறது கரெக்டுங்களா. ஏன்னா வந்து இப்போ டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா 27,300. ஆனால் வந்து இங்கே இருக்கிறது வந்து 26,900. இதை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து எக்ஸலில் என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இதை நான் டெலிட் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பாருங்கள். ஈக்குவல்ஸ் டைப் பண்ணிடுறேன். ஈக்குவல்ஸ் டைப் பண்ணாவே எக்ஸலுக்கு தெரிஞ்சிடும். எப்போதுமே ஃபார்முலா ஈக்குவல்ஸ் டைப் பண்ணி தான் பண்ணணும். ஈக்குவல்ஸ் டைப் பண்ணோன்னே இவன் ஏதோ ஃபார்முலாவை டைப் பண்ண வரேன் அப்படின்னு தெரியுது. இங்கே வந்து நான் பார்த்திங்கன்னா இந்த செல்லோட ரெஃபரன்ஸ் என்ன, C
5 கரெக்டுங்களா? ஸோ இங்கிட்ட C5 டைப் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒரு பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகி எதனா செலக்ட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இப்போ வந்து ப்ளஸ் வேணும்னா ப்ளஸ் போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து என்னது C6 ஓகேங்களா, மறுபடியும் ப்ளஸ் போட்டுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா C7 மறுபடியும் ப்ளஸ் போட்டுக்கோங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா C8 டைப் பண்ணோம். ஓகே கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டோட்டல் வந்து போட்டு வந்துடுச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து மறுபடியும் ஒரு ஃபோன் வருது 2000 ரூபா அப்படின்னு சொன்னால் கூட எங்கே என்ன சேஞ்ச் பண்ணாலும் இந்த 4 செல்லு ஆட்டோமேட்டிக்காக இந்த இது வந்து ப்ராப்பராக ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து C1 C2 C3 அப்படின்ட்டு வந்து நான் செலக்ட் பண்ண கட்டுங்களா. ஸோ இப்போ வந்து இன்னும் ஒரு சூப்பரான ஆப்ஷன் சொல்கிறேன். ஸோ அங்கே வந்து நீங்கள் செலக்ட் பண்ண தேவையில்லை. ஈக்குவல்ஸ் கொடுத்துருங்க, ஃபார்முலா சம் டேப் கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கணும். என்ன கேட்குது, நம்பர் 1 எதோட நம்பர் 1 சம் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கூட சம்மை பற்றி நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல்ஸ் டைப் பண்ணிட்டு இங்கே போயிட்டு இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா D5 டைப் பண்ணா D5 டைப் பண்ணுறதுக்கு போல இந்த இடத்துல போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா D5 செலக்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. அடுத்தது வந்து ப்ளஸ் மறுபடியும் இங்கே போய் கிளிக் பண்ணுங்கள், ப்ளஸ் மறுபடியும் இங்கே போய் கிளிக் பண்ணுங்கள், ப்ளஸ் மறுபடியும் இங்கே கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிருச்சு. என்ட்ரு கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக டோட்டல் வந்துடுச்சு. ஸோ இப்படியும் வந்து பண்ணலாம். நீங்கள் வந்து ஒவ்வொன்றா A2 A3 F1 டைப் பண்ணுறதுக்கு பதிலாக இது வந்து இன்னும் ஷார்ட்கட். சரி ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப கம்மியான நம்பர் தான் இருக்குது. நான் உதாரணத்துக்கு வந்து இது வந்து கம்மியான நம்பர் தான் இருக்குது. இதே வந்து ஒரு 50 ரெக்கார்டு இருக்குன்னு வைங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு இது பண்ணி காட்டுறேன். 30 50 70 ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 55 ரெக்கார்டு இருக்குது. இங்கே பாருங்கள், கண்ட்ரோல் அப் ஏரோ டவுன் ஏரோ. ஸோ வந்து இவ்வளோ ரெக்கார்டுக்கும் ஒரே இதில் வந்து கூட்ட முடியுமா அப்படின்னா மறுபடியும் H1 H2 H3 டைப் பண்ணுறது வந்து ரொம்ப லேட்டாகும் கேட்டுங்களா. ஸோ அதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னா ஈக்குவல் டுன்னு டைப் பண்ணுங்கள். ஈக்குவல் டுன்னு டைப் பண்ணிட்டு சம்முன்னு டைப் பண்ணிட்டு டேப் கொடுங்க. டேப் கொடுத்துட்டு மறுபடியும் இங்கே ஒவ்வொரு நம்பரும் இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் கேட்குது பார்த்தீங்களா. சம்ங்கிறது என்ன அப்படின்னா தமிழில் சொல்லணும்னா இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொண்டாடுறது தான் சம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 அப்புறம் வந்து ப்ளஸ் நம்பர் 2 அப்படின்ட்டு வந்து கேட்குது பார்த்தீங்களா. ஸோ வந்து இது வந்து எப்படின்னா ஒவ்வொரு நம்பராக சேம் தான், அந்த இதே மாதிரி ஒவ்வொரு நம்பராக போகிறது. ஸோ அதுக்காக சம்மில் இன்னும் அட்வான்ஸ்டாக சம்மில் இது பண்ணும். ஸோ இங்கே வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது, இப்படி போங்க, மேலே போங்க, போயிட்டு சம் நான் டைப் பண்ணிட்டேன். இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணுவேன். பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட முடிஞ்சிருது கட்டுங்களா. ஸோ இங்கே முடியுது 56 H56ஓட முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து இங்கே என்ட்ரு கொடுத்துருங்க. என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதோட டோட்டல் வந்துடும். ஸோ இந்த ஃபார்முலா பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு கிடையாது. ஸோ இதை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபார்முலா அப்படியே தெரியும். ஸோ இது வந்து ப்ளஸ் சிம்பிளே வந்து எங்கேயுமே இருக்காது. இந்த ஃபார்முலா என்ன சொல்லுது அப்படின்னா இதில் வந்து ப்ளஸ் சிம்பிளே எங்கேயும் கிடையாது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக கூட்டியிருக்குது. எப்படி கூட்டியிருக்கு அப்படின்னா H2லேருந்து H55 வரைக்கும் இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணி இந்த செல்லில் டிஸ்பிளே பண்ணு அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். H2லேருந்து H50 வரைக்கும் 55 வரைக்கும். ஸோ இப்போ என்ட்ரு கொடுத்துருங்க. ஸோ இதை நீங்கள் ஏதாச்சும் போய் டெலிட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதுவும் அப்டேட் ஆகிக்கும். ஸோ இதில் ஏதாச்சும் வேறு என்ட்ரு பண்ணிங்கனாலும் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிக்கும். ஸோ வந்து இந்த சம் ஃபார்முலா யூஸ் பண்ணி ரொம்ப பெரிய ரேஞ்ச் இருந்துச்சுன்னா ரேஞ்ச் அப்படிம்பாங்க, அதிகப்படியான செல்ஸ் இருக்காது ரேஞ்ச் அப்படிம்பாங்க. அதை பற்றி நான் டீட்டெயிலாக பண்ணி சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணிக்கோங்க. இதே வந்து ஷார்ட்கட்டில் எப்படி பண்ணுறது, மேலேருந்து கீழே வரைக்கும் செலக்ட் பண்ணது ரொம்ப கஷ்டம் கட்டுங்களா. ஸோ அதை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னா வந்து ஒரே கிளிக்கில் எப்படி பண்ணுறது அப்படின்னா இந்த ஷார்ட்கட் நீங்கள் ரொம்ப நான் வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்வான்ஸ்டாக இருக்கிறவங்க எல்லாமே தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு ப்ளஸ்ஸை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு மேலே இருக்கிற எல்லாமே செலக்ட் ஆகிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக ஃபார்முலா வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ வந்து ஆல்ட் ப்ளஸ் கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த சம் ஃபார்முலா டைப் ஆகிக்கும், எக்ஸலில் டைப் பண்ணிக்கும். ஸோ வந்து நான் உதாரணத்துக்கு மறுபடியும் காட்டுறேன். ஸோ வந்து ஆல்ட் ப்ளஸ்ஸை செலக்ட் பண்ணோன்னே இது மாதிரி சம் ஃபார்முலா உருவாயிருச்சு. ஸோ இங்கே வந்து நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், இங்கேயும் வேல்யூ இருக்குது, ஏன் இதோட நிறுத்திக்கிச்சு அப்படின்னு கேட்கலாம். ஸோ இங்கே தான் வந்து நான் இன்னொரு கான்செப்ட் சொல்லித்தரேன். இதெல்லாம் வந்து எக்ஸலில் வந்து நம்ம எது என்ட்ரு பண்ணாலும் அது என்ன அப்படிங்கிறத வந்து எக்ஸல் வந்து ரெகனைஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கும். இங்கே வந்து நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம் நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரைட் சைடு இந்த கார்னரில் அலைன் ஆகிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் இப்படி அலைன் ஆகிருக்கு பார்த்தீங்களா. அதே வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்டெலாம் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு இந்த இதில் அலைன் ஆகிருக்கும். ஸோ இது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஆட்டோமேட்டிக்காக இது வந்து வேர்டு அப்படின்ட்டு. அதே மாதிரி இது நம்பர் அப்படிங்கிற டீட்டெயிலாம் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து இது வந்து இன்னொரு பெனிஃபிட். ஸோ வந்து ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணி ஆட் பண்ணிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இது வந்து நான் மறுபடியும் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இங்கேயே வந்து அடுத்தது என்ன அப்படின்னா இப்போ இது ஒட்டுமொத்த
டோட்டல் போடணும் கட்டுங்களா. இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஈக்குவல் டு சம் அப்படின்னு போட்டாலும் இந்த இதுதான் செலக்ட் ஆகும், இப்படி தான் வரும். ஸோ வந்து இந்த என்டையர் இதுதான் செலக்ட் ஆகும் கட்டுக்கலாம். பட் ஆனால் எனக்கு இந்த ஒட்டுமொத்த டோட்டல் வேணும். இந்த ஏரியாவில் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாத்தோட டோட்டல் வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, அதுக்கும் ஈஸியான ஆப்ஷன் தான் இருக்குது. ஈக்குவல் டு போட்டு ஃபஸ்ட்டு எங்கே இந்த டேட்டா ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். 5C5ல் ஸ்டார்ட் ஆகுது கட்டுங்களா. சம்முன்னு டைப் பண்ணிக்கோங்க, SUM டைப் பண்ணிட்டு டேப் கொடுத்துக்கோங்க. டேப் கொடுத்துட்டு எங்கே ஸ்டார்ட் ஆகுது, C5ல் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா. அடுத்தது வந்து இந்த கோலன் கொடுத்துருங்க. அப்புறம் வந்து இந்த டேட்டா எங்கே முடியுது, இங்கே தான் வந்து இது ஸ்டார்ட் ஆகி இப்படி வந்து லாஸ்ட்டாக வந்து இங்கே முடியுது. இங்கே என்ன இதோட வேல்யூ என்ன, இந்த அட்ரஸ் என்ன, E8 கட்டுங்களா. ஸோ E8 க்ளோஸ் பண்ணிடுங்க. பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அது சர்க்கிளாக அப்படியே ப்ராப்பராக செலக்ட் பண்ணிடுச்சு. என்ட்ரு கொடுங்க, இதோட டோட்டல் வந்துடுச்சு. இப்போ டபுள் கிளிக் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா இதை வந்து ப்ராப்பராக செலக்ட் ஆகிக்கும். ஸோ இப்படி வந்து ஒரு ரேஞ்சை வந்து எங்கே டேட்டா ஸ்டார்ட் ஆகுதோ அதையும் ப்ளஸ் எங்கே டேட்டா முடியுதோ அதையும் கொடுத்தீங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பிக்கப் ஆகி வந்து உட்காந்துரும். அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ வந்து எனக்கு வந்து இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். நடுவில் இருக்கிறத ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த பழைய மெத்தடில் டேட்டா ஸ்டார்ட் ஆகிறதையும் எண்ட் ஆகிறதையும் இது பண்ண முடியாது கட்டுங்களா. ஸோ இதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஈக்குவல் டு சம் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து ஈக்குவல் டு சம்னு கொடுத்து இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது மறுபடியும் இதை ஆட் பண்ணோம்னா ஈக்குவல் டு இது ப்ளஸ் இது இப்படி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது ரெண்டும் ஆட் ஆகிடும். பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான மெத்தட் கிடையாது. இதையும் வந்து இன்னும் அட்வான்ஸ்டாக பண்ணலாம். அது எப்படி அப்படின்னா ஈக்குவல் டு சம்மன் டைப் பண்ணிக்கோங்க. சம்மன் டைப் பண்ணிட்டு நம்பர் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. மறுபடியும் அங்கேயே ப்ளஸ் சம்மில் போட்டு ஓப்பன் பண்ணி மறுபடியும் இன்னொரு சம் ஓப்பன் பண்ணுங்க. சம் ஓப்பன் பண்ணிட்டு அடுத்தது என்னது இந்த ரேஞ்சு கட்டுங்களா. இந்த ரேஞ்சை க்ளோஸ் பண்ணிட்டு என்ட்ரு கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக ப்ராப்பரான வேல்யூ வந்துடும். ஸோ இப்படியும் வந்து நீங்கள் இது பண்ணலாம். இப்போ வந்து டபுள் கிளிக் பண்ணலாம், F2 ப்ரெஸ் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்காக இந்த ரேஞ்சை வந்து செலக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு வந்துருக்கு பண்ணலாம். ஸோ இப்படியும் வச்சு நீங்கள் இது பண்ணலாம். ஸோ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளாக இந்த சம்முக்கு முன்னாடி இருக்க ப்ளஸ்ஸை வந்து மைனஸ்னு மாற்றி விட்டிங்கன்னா ரெண்டுமே மைனஸ் ஆகிடும். ஸோ வந்து இந்த வேல்யூவோட கம்மியாக இருக்கிறதுனால -2000 கிடைக்கிது. ஸோ வந்து நீங்கள் உள்ளே வந்து சிம்பிளாக எப்படி வேணாலும் மாற்றி போட்டுக்கலாம், அது உங்கள் விருப்பம். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து அடுத்தது வந்து இன்னொரு அட்வான்ஸ்டான விஷயம் என்ன அப்படின்னா ஈக்குவல் டு சம் அப்படின்னு போட்டு நான் டேப் கொடுத்துட்டு இதை இது பண்ணிட்டேன். என்ட்ரு கொடுத்தோன்னே மறுபடியும் போய்ட்டு இங்கே ஈக்குவல் டு சம் அப்படிங்கிறத டைப் பண்ண தேவையில்லை. ஸோ அதை சிம்பிளாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை ரெஃபர் பண்ணிடுறேன். நான் சிம்பிளாக காப்பி பண்ணி தான் பேஸ்ட் பண்ணேன். ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் இந்த ரெஃபரன்ஸ் இங்கே இருந்த ரெஃபரன்ஸ் வந்து இந்த இடத்துக்கு மாறிடுச்சு. ஸோ இங்கே இருந்த ரெஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மாறிடுச்சு. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இதை ஆட் பண்ணது கட்டுங்களா. ஸோ இங்கே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிகிட்டே வந்தாலும் ரெஃபரன்ஸ் வந்து எப்படி மாறுதுன்னு பாருங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஃபார்முலாவை டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து இருக்கிற டேட்டாவெல்லாம் ப்ராப்பராக ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இருந்த பட்சத்தில் நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபார்முலாவை டைப் பண்ணுற வேலை வந்து மிகப்பெரிய அளவில் குறையும். ஸோ அதுவும் வந்து ஒரு அட்வான்ஸ்டான இது வந்து பேசிக் ஃபார்முலாஸோட ரொம்ப பேசிக்கான விஷயம். ஸோ இதை பார்த்துட்டோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் இன்னும் அட்வான்ஸ்டான ஃபார்முலாஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.